சொல்லக்கூடியது இயற்கையாக நமக்கு கிடைக்க வேண்டும். நம்ம தாப்படூர்ல உள்ள எல்லா பக்தவடிகளுக்கும் விஸ்வநாத பெருமான் பரம்பொருளாக இருந்து உங்க எல்லாரையும் காத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய பார்வை இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படிங்கிறதுனால யாகசாலை பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்றன. முதல் காலத்துடைய மங்கள பூர்ணாவதி முதல்ல விநாயக பெருமான், முருகப்பெருமான், துர்காம்பிகை, மகாலட்சுமி, நவகிரகம் ஏனைய உள்ளிட்ட தெய்வங்களுக்கு நடைபெறும். பிரதான யாகசாலையினுடைய பூர்ணாவதி, மூன்றாவதாக சண்டிகேச பெருமானுடைய பூர்ணாக நாதஸ்வர பெருமான்கள் அழகாக வாசிக்கக்கூடியவர்கள். என ரொம்ப அழகாக அந்த நாத தகுமணி இசைத்தார்கள். தொடர்ந்து தேவதி ராகத்தினுடைய கீர்த்தனைகள் எல்லாம் அழகாக இசைத்தார்கள். மன்னாரி அழகாக வாசித்தார்கள். இன்னும் பற்பல கீர்த்தனைகள் வாசிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நாதஸ்வரங்கள் அழகாக இசைக்கின்றார்கள். தொடர்ந்து பூர்ணாவதிகள், தீபாராதனைகள் எல்லோருக்கும் விபூதி குங்கும பிரசாதம், எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட நிவேதன பிரசாதங்கள் எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த முதல் கால யாகசாலை பூஜையை நீங்க பார்த்துக்கணும். நாளைக்கு காலத்தில் வர போறோம். அது முதல் காலமா ரெண்டாவது காலமா? ரெண்டாம் காலமாக இந்த பத்திரிகையில போட்டிருக்காங்க. அப்ப நாளைக்கு காலம்